இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த புதிதில் அண்ணா திமுகவை சின்னாபின்னமாக்கினார் தற்போதைய முதலமைச்சர் நடிகர் விஜய் அவர்கள். திமுகவிற்கு எதிராக வரிந்து கட்டிக்கொண்டு கடுமையான விமர்சனங்களை வைத்தார்கள். நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திமுக, அண்ணா திமுக உள்ளிட்ட இரண்டு கட்சிகளும் காணாமல் போய்விடும் என்று பல ஊடகங்கள் பக்கம் பக்கமாக தலையங்கம் எழுதினார்கள். ஆனால் இன்றைக்கு காற்று திசை மாறி வீசிக்கொண்டிருக்கிறது. எந்த இரண்டு கட்சிகளையும் நடிகர் விஜய் ஒழித்து விடுவார் என்று பக்கம் பக்கமாக எழுதினார்களோ, அந்த இரண்டு கட்சிகளும் இப்பொழுது நடிகர் விஜய் அவர்களுக்கு எதிராக அரசியல் களத்தில் இறங்கி அடிக்கிறார்கள். அந்த அளவிற்கு நிலைமை ஒரு 3 மாதங்களில் தலைகீழாக மாறிவிட்டது. அதிலும் அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாட்டு மக்களுக்கு குடிக்க கூழ் இல்லாத பொழுது தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கொப்பளிக்க பன்னீர் கேட்கிறதோ என்ற வகையில் இறங்கி அடித்திருக்கிறார். தஞ்சாவூரில் அண்ணா திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் நடிகர் விஜய் அரசுக்கு எதிராக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுவதும் தள்ளுபடி செய்யாத முதலமைச்சர் விஜய் அரசை கண்டித்தும், கர்நாடகாவில் மேகதாதுவில் காவிரி நதிக்கு குறுக்கே அணை கட்ட முடிவெடுத்திருக்கும் கர்நாடகாவை கடுமையாக எதிர்க்காமல் மென்மையான போக்கை கடைபிடிக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை கண்டித்தும் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழகத்தில் இதற்கு முன்பு எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தார்கள். பேரறிஞர் அண்ணா அவர் அமர்ந்து ஆட்சி நிர்வாகத்தை நடத்திய நாற்காலியில்தான் அவருக்கு பின்னால் வந்த அத்தனை முதலமைச்சர்களும் இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் அலுவலகம்தான் பல சிறப்புமிக்க முதலமைச்சர்களை சந்தித்தது. அந்த அலுவலகத்தில் இருந்துதான் ஆட்சி நிர்வாகத்தை நடத்தினார் பேரறிஞர் அண்ணா. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணா திமுகவிற்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கி இருந்தாலும் கூட கலைஞர் கருணாநிதி அவர்களும் அந்த அலுவலகத்தில் அந்த நாற்காலியில் அமர்ந்துதான் முதலமைச்சர் பணியை கவனித்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் மகத்தான மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருந்தாலும் கூட பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் எந்த அலுவலகத்தில் எந்த நாற்காலியில் அமர்ந்து முதலமைச்சர் வேலையை கவனித்தார்களோ அதே நாற்காலியில்தான் எம்ஜிஆரும் அமர்ந்தார். அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களும் அந்த அலுவலகத்திலும் அந்த நாற்காலியிலும் அமர்ந்துதான் முதலமைச்சர் பணியை கவனித்தார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருக்கு பிறகு ஸ்டாலின் அவர்களும் அந்த நாற்காலியில் இருந்துதான் முதலமைச்சர் வேலையை பார்த்தார்கள். ஆனால் திரைப்பட உலகத்தில் இருந்து வந்த நடிகர் விஜய் மட்டும் சொகுசு நாற்காலி தேவை, சொகுசான அலுவலகம் தேவை என்று இந்த அலுவலகமும் இந்த நாற்காலியும் தேவையில்லை என்று 5,58,00,000 செலவில் வேறொரு புதிய முதலமைச்சர் அலுவலகத்தையும் அதில் சுழலும் வசதி கொண்ட
லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நாற்காலியும் வேண்டும். அதில் அமர்ந்துதான் முதலமைச்சர் வேலை பார்க்க வேண்டும் என்று நடிகர் விஜய் நினைத்திருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்ட தலைவர்களை விட எந்த விதத்திலும் நடிகர் விஜய் உயர்ந்தவர் கிடையாது. தமிழ்நாட்டில் விவசாயிகள் கடனை கட்ட முடியாமல் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை வசதிகள் இல்லாமல் அல்லல்படுகிறார்கள். உழைத்து உழைத்து ஊருக்கு உலகத்திற்கே சோறு போட்ட விவசாயிகள் கூழ் கிடைக்காமல் கஞ்சி கிடைக்காமல் அவதிப்படுகிறார்கள். ஆனால் புதிதாக ஆட்சிக்கு வந்த நடிகர் விஜய் அவர்களுக்கு 5,58,00,000 ரூபாய் செலவில் புதிய முதலமைச்சர் அலுவலகமும் புதிய சுழலும் நாற்காலியும் கேட்கிறதோ என்று கடுமையாக இறங்கி அடித்திருக்கிறார். என்ன செய்வது? தமிழகம் சந்தித்த சாபம் அப்படி. தமிழகம் சந்திக்க வேண்டிய அவலம் இதுவாக இருக்கிறது. தமிழர்கள் தன்னுடைய தலையெழுத்தை நினைத்து நொந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேதனையோடு நடிகர் விஜய் அவர்களை தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலம் இறங்கி அடித்திருக்கிறார். அதை போலவே தமிழகத்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிகர் விஜய் மீது தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். என்னவென்று கேட்டால், சமீபத்தில் கடலில் மீன் பிடிக்க சென்ற 8 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை அத்துமீறி கைது செய்திருக்கிறது. இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? தமிழகத்தை தாண்டி வேறு எந்த மாநிலத்து மீனவர்களையும் வேறு அந்நிய நாடு கைது செய்தால் அவர்கள் எல்லோரும் இந்திய மீனவர்கள். ஆனால் தமிழகத்து மீனவர்களை கைது செய்தால் மட்டும் அவர்களை இந்திய மீனவர்கள் என்று இந்திய அரசாங்கமும் சொல்லாது, வட இந்தியாவிலிருந்து வெளிவருகின்ற ஊடகங்களும் சொல்லாது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்களே கடலில் மீன் பிடிக்க சென்ற தமிழக மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்திருக்கிறது என்றுதான் செய்தி வெளியிடுவார்கள். இந்த அவலம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கடந்த திமுக ஆட்சியில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பொழுது மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினால் போதுமா என்றெல்லாம் கேள்வி கேட்ட இதே நடிகர் விஜய் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கண்ணே, மணியே, முத்தே என்றெல்லாம் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினால் போதுமா? கடந்த திமுக ஆட்சியில் எப்படியெல்லாம் கேள்வி எழுப்பினார் இதே முதல்வர் விஜய். இப்பொழுது ஏன் அந்த கேள்வியை மத்திய அரசை நோக்கி இன்றைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேட்கவில்லை? ஏன் மத்திய அரசை பார்த்து அஞ்சி நடுங்குகிறார்கள்? இவர்கள் மட்டும் ஏன் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள்? இவர்கள் நேரடி நடவடிக்கையில் இறங்க வேண்டியதானே? ஏன் இறங்கி மத்திய அரசை எதிர்க்க தயங்குகிறார்கள்? ஆக மொத்தத்தில் நடிகர் விஜய் ஆட்சியை பொறுத்தவரை மாமியார் உடைத்தால் மண் சட்டி, மருமகள் உடைத்தால் பொன் சட்டியா என்கின்ற தொனியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நடிகர் விஜய் ஆட்சிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து வைக்கிறார். அதிலும்
நடிகர் விஜய் ஆட்சியில் அங்கம் வகிக்கின்ற அமைச்சர்கள் பதில் சொல்ல முடியாத அளவிற்கு கேள்விகளை எழுப்பி இன்றைய தமிழக வெற்றி கழக அரசை திணற அடிக்கிறார். அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஒரு சில மாதங்களாக அண்ணா திமுகவை விட்டு பல முன்னணி தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் விலகிச் சென்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததால் கொஞ்சம் பின்னடைவை சந்தித்தார், கொஞ்சம் தடுமாறினார். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சுதாரித்து கொண்டு தமிழக வெற்றி கழக அரசையும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களையும் அரசியல் களத்தில், கருத்தியல் களத்தில் இறங்கி அடித்து கொண்டு இருக்கிறார். திமுக தலைவர்களின் தாக்குதலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியல் தாக்குதலையும் சந்திக்க முடியாமல் தமிழக வெற்றி கழக அரசும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் தற்பொழுது விழி பிதுங்கி நிற்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு நிற்கிறார்கள். இப்பொழுது கிட்டத்தட்ட நடிகர் விஜய் அவர்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டதை போன்ற ஒரு நிலைமைதான் ஏற்பட்டிருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.